சங்கீதம் 61:1 சொல்லு, 66:1 சொல்லுது, பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். பாடுறது என்ன? நம்ம என்ன பாடுறோம்? நம்ம அவரை துதிச்சு பாடுறோம், நன்றி சொல்லி பாடுறோம். அவர் செய்த ஒவ்வொன்றுக்காக நன்றி சொல்ல பாட வந்திருக்கோம். இந்த வசனங்கள் ஒன்றும் வீணாய் போவதில்லை. எல்லா வசனம் தாவீது எப்படி தேவனை துதிச்சு பாடியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வசனமும் நம்ம தியானிக்கும் போது நன்றியோடு அவர் பாடியிருக்கான். எவ்வளோ கஷ்டத்தில் துன்பத்தில் மத்தியிலும் தேவனை தேடி இருக்கான் தெரியுமா தாவீது. அதே போல நம்ம தேட வந்திருக்கிறோம், நன்றி சொல்ல பாட வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு இயேசப்பா, நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன். காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன். மதியத்திலும் துதிப்பேன், இரவிலும் துதிப்பேன். மதியத்திலும் துதிப்பேன், இரவிலும் துதிப்பேன். எப்போ பாட்டு துதிக்கிறோமா? நம்ம காலையில, மதியானம், சாயங்காலம், இரவில் எப்படி நம்ம துதிக்கணும்னு சொல்றாருன்னா, எப்பொழுதும் நம்ம துதிச்சு கொண்டே இருக்கணும். இந்த பாடல் வரிகள் அப்பதான் சொல்றது. காலையில, மத்தியானத்துல, சாயங்கால வேலையில, இரவில துதிக்கிறோம் என்று எல்லாரும் உணர்வுகளாய் பாடலாமா? உண்ணும் போதும் துதிப்பேன், உறங்கும் போதும் துதிப்பேன்.